ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போறது சரத்குமார் மற்றும் சித்தார்த் நடிப்பில் தியேட்டர்ல ரிலீஸ் ஆன ஃபீல் குட் ஃபேமிலி டிராமா மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, சரத்குமாரும் தேவியானியும் கணவன் மனைவியா இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பையனும் பொண்ணு இருக்காங்க. அவங்க தான் சித்தார்த் மற்றும் மீதா ரகுநாத். சரத்குமார் ஒரு கம்பெனில வேலை பார்க்கறாரு. சரத்குமார் வாடகை வீட்டுல தான் இருக்காரு. இவரோட மிகப்பெரிய கனவே சொந்தமா ஒரு வீடை வாங்கணும், தன் பிள்ளைங்க லைஃப்ல நல்லபடியா செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. சரத்குமார் நினைச்ச மாதிரி அவரோட லைஃப்ல எல்லா விஷயமும் நடந்ததா இல்லையா, இதுக்கிடையில சரத்குமார் அவரோட ஃபேமிலியும் லைஃப்ல என்னென்ன ப்ராப்ளத்தை பேஸ் பண்றாங்க, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், படத்தோட மெயின் கான்செப்ட் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல சொந்தமா ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிறது தான். அந்த கான்செப்டுக்குள்ள ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி லைஃப படத்துல காட்டின விதம் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. சொந்த வீடு இல்லாதவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, வாடகை வீட்டுல இருக்கும்போது ஹவுஸ் ஓனர் எவ்வளவு டார்ச்சர் பண்றாரு அப்படிங்கறத படத்துல ஓரளவு நல்லா காமிச்சிருக்காங்க. இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ்னா அது படத்துல நடிச்சவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தான். சரத்குமார் அப்பா கதாபாத்திரத்துல சட்டில்டா நீட்டா நடிச்சிருக்காரு. அவரோட கேரக்டரையும் படத்துல நல்ல டிசைன் பண்ணிருக்காங்க. சரத்குமார் கேரக்டரையே இந்த படத்துல நல்லா பண்ணிட்டாங்க. அப்போ சித்தார்த் கேரக்டர் டம்மியா தான் இருக்கும் அப்படின்னு நாம நினைச்சோம். பட் அவரோட கேரக்டரையும் நல்ல தரமா டிசைன் பண்ணிருக்காங்க. சித்தார்த் ஸ்கூல் பையன்ல ஆரம்பிச்சு ஃபேமிலி மேன் வர தன்னோட கதாபாத்திரத்தை அட்டகாசமா பண்ணிருக்காரு. இந்த படத்துல மீதா ரகுநாத்தை பத்தி சொல்லி ஆகணும். படத்துல இவங்க வார சீன் எல்லாத்திலுமே பயங்கரமா ஸ்கோர் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருக்கு. ஹீரோனி சைத்ரா நார்மல் ஹீரோனியா இல்லாம படத்தோட கதைக்கேத்த ஹீரோனியா நல்லா நடிச்சிருக்காங்க. இதை தவிர படத்துல நடிச்ச எல்லாருமே தங்களோட கதாபாத்திரத்தை மிகச்சிறப்பா பண்ணிருக்காங்க. படத்துல உள்ள நிறைய சீன் ஃபீல் குட்டாவும் எமோஷனலாவும் இருக்கு. படத்தோட ஒரு சீன்ல சித்தார்த் தன்னோட அப்பா கிட்ட முடியலப்பா, திரும்ப திரும்ப தோத்துட்டே இருக்கேன்னு சொல்லி அழுவாரு. அந்த சீன் எமோஷனலா இருந்துச்சு. மீதா ரகுநாத் ஒரு சீன்ல தனக்கு கணவரோட வீட்டுல என்னென்ன பிரச்சனை இருந்துச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுவும் எமோஷனலா இருந்துச்சு. இந்த மாதிரி பட நடிகளும் எமோஷனல் சீன்ஸை கொட்டி வச்சிருக்காங்க. அதே மாதிரி படத்துல ஃபீல் குட் சீன்ஸுக்கும் பஞ்சமே இல்லைன்னு தான் சொல்லணும். சித்தார்த்துக்கு படிப்பு ஒழுங்கா வராதனால இங்கிலீஷ் மீடியத்துல படிப்பாரு. பட் அவரோட தங்கச்சி கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிப்பாங்க. அந்த நேரம் மீதா ரகுநாத் தன்னோட அண்ணனுக்காகவும் அப்பாவுக்காகவும் நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுக்கிறேன், நான் நல்லா படிப்பேன்னு சொல்லுவாங்க. அந்த சீன் ஃபீல் குட்டா இருந்துச்சு. படத்தோட கிளைமேக்ஸ சுபமா முடிச்சிருக்காங்க. படத்தோட மியூசிக் மற்றும் சினிமாட்டோகிராஃபி படத்துக்கு ஏத்தமா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அதனாலே படம் கொஞ்சம் ஸ்லோவா தான் போகுது. அதுவுமே பெரிய மைனஸா தெரியல. படத்தோட டியூரேஷன் கொஞ்சம் லென்த்தா இருக்கிற மாதிரி இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல உள்ள சில சீன்ஸை இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிருக்கலாம். படத்துல உள்ள சாங்ஸை இன்னும் பெட்டரா கொடுத்திருக்கலாம். மற்றபடி இந்த படத்துல மைனஸ் சொல்ல பெருசா எதுவுமே இல்ல. இந்த படத்தை ஸ்ரீ கணேஷ் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல சரத்குமார், சித்தார்த், மீதா ரகுநாத், தேவியானி, சைத்ரா இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டா, ஒரு டீசென்டான ஃபீல் குட் ஃபேமிலி டிராமா மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.